வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது அன்புமணியிடம் எடப்பாடி சொன்ன வார்த்தை பரபரப்பாக போயிட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், நிறுவனர் அப்படின்னா ராமதாஸ் ஐயா தான். அவருக்கு தான் பல அதிகாரங்கள் இருக்கிறது. தமிழகம் முழுக்க ஐயா கண்ணீர் சிந்தியதை இன்னைக்கு வன்னியர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஐயா ராமதாஸுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி பெரும்பாலான தகவல்கள் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வர 8ஆம் தேதி ஹோம் மினிஸ்டர் அவர்கள் மதுரைக்கு வராரு, அந்த தேர்தல் பணியெல்லாம் பார்வையிடுறதுக்கு. அப்போ எடப்பாடி சார்பாக ஒருத்தர் போய் பார்ப்பார் அமித்ஷாவை. இல்லாட்டினா இன்னும் தகவல் உறுதிப்படுத்தலை. அப்படி இல்லாட்டினா பிஜேபியில் இருக்கவங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டாராம். அந்த தகவல் அமித்ஷாட்ட போகப்படும். என்ன தகவல்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குது. இது ஒரு பக்கம் போய் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனாலும் இன்றைக்கி எடப்பாடிகிட்டே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டதுனால நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்குறாங்க கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி கேட்கும்போது ரொம்ப தெளிவாக அது உட்கட்சி பிரச்சனைன்னு அதோடு நிறுத்திட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரேமலதா கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையான்னா, இன்றைக்கி எல்லா கட்சிகளையும் உடைத்து அவர்களை ஒரு வழி பண்ணி கூட்டணிக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேமுதிகவை கூட்டணியில் வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா பிரேமலதா அவர்களுடைய பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலினுக்கு ஒரு நன்றின்னு அங்கேயும் ஒரு நன்றி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்கா இல்லையான்னு ஜனவரி மாதம் முடிவு பண்ணுவாங்கிறாங்க. 0.5% கீழே ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் ஏதோ ஒரு கூட்டணியில் மெயின்டைன் ஆகணும். ஏன்னா அதிமுக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட மெயின்டைன் ஆகிருக்கணும். ஆனால் மாறி மாறி பேசுவது பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தடவையும் தேவையில்லாமல் திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்கும் பொழுது இந்த மாவட்ட செயலர்களில் பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு போகணுன்னு விருப்பப்படுறாங்க. அப்போ தான் நிறையா சீட்டு கிடைக்கும்ட்டு. பிரேமலதா அவர்கள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இது எல்லாத்த பற்றியும் தான் இப்போ பேச போகிறோம். முதல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சது அப்படிங்கிறத வேறக்குறைய உடைஞ்சிருச்சு. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் ஆலோசனை பண்ணுறதெல்லாம் யார்கிட்டனா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆடிட்டரு, வக்கீல். ஏன்னா நிறுவனரான அவருக்கு தெரியும், நான் கட்சியில் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ என் கால் பதியாதுன்னு ஐயா ராமதாஸ் சொன்னாலும் இன்றைக்கி ராமதாஸ் அவர்களுக்கு நிறுவனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வானளாவிய அதிகாரம் இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆளுகிட்ட நான் இப்போவே கூட்டணிக்கு ரெடியாக இருக்கேன், 2026 நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நைட்டு வரைக்கும் சிவி சண்முகத்துக்கிட்ட ராமதாஸ் ஐயா பேசுகிறார். அடுத்த நாள் காலையில் பாரத் மாதா கி ஜெயன்ட்டு காந்தியை வாங்கிக்கிட்டு ஐயா அன்புமணி போய் கூட்டணிக்கு சேர்ந்தது உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்பகத்தன்மை இல்லாத அன்புமணி ஏற்கனவே காலவாரி விட்டுருக்காரு. நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் ஐயா ராமதாஸில் தான் இருக்காங்க. இப்போ போய் அன்புமணியை உள்ளே சேர்த்தோம்னா ஐயா கோவப்படுவாரா மாட்டாரா? அப்படிங்கும்போது எடப்பாடி சொல்லிட்டாராம், உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கப்பான்ட்டாராம். அப்போ அன்புமணிக்கு ஒரு பெரிய லாக். எடப்பாடி ஏதோ நம்பிக்கை கொடுப்பாருன்னு பார்த்தா லாக். பிஜேபிகிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணாமையே பண்ணியிருக்காரு. ஏங்க, இந்தியா முழுக்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ ஆதரவு எல்லாம் அமித்ஷாவுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அவர் விசாரித்த வரைக்கும் இல்லைங்க, ஐயாவுக்கு தாங்க பவர். 2 பேரும் ஒன்று சேரலைன்னா கஷ்டம்தான். நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஐயா வீம்புக்குன்னே மாநிலம் முழுக்க சுற்றி வந்தால் சிக்கலாக போயிடும். அதனால் ஐயா வீம்புக்கு பண்ணாலும் பண்ணிடுவார். ஐயா முயற்சி, அதாவது பின்வாங்குற எண்ணமே இல்லைன்ட்டார். அவனை பின்வாங்க சொல்லலாம், பின்வாங்குற ஐடியாவே இல்லைன்ட்டாங்க. சொந்த மருமகன் தானே, அவரை கொடுக்குறதுலன்னா நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பொண்ணுங்க இவங்க தான் கட்சியா? நான் ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? மற்ற பசங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற கோபம் ஐயாவுக்கு இருக்குது. இன்னொன்று அவங்க அம்மாவும் இப்போ அன்புமணியை கை விட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு வீட்டில். இப்போ அன்புமணி அவர்கள்ட்ட இப்போ நம்பி போன நிர்வாகிகளை ஒவ்வொன்றா நீக்கிட்டு இருக்கார். அவர் நீக்கிட்டு இருக்கும்போது நிறுவனர் அவர்கள் நீக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கணும் அன்புமணி. இல்லைன்னா அமைதியாக விட்டுருக்கணும். அவர் நீக்கினா உடனே நான் போஸ்டிங் போடுவேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க, அப்பாவிட்ட பையன்தாங்க பணிச்சு போகணும், அப்பாவை பணிச்சு போகணும். வெளியில் மக்கள் பார்க்குறவங்க அப்படி தானே சார் சொல்லுவாங்க. இப்போ அன்புமணிக்கு மேலும் சிக்கல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு சிக்கல். ஏன் இவர் அடிச்சு தூக்கிட்டு எல்லா ஊருக்கும் நிர்வாகி போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ நாளைக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட ஐயா போட்டவங்க நிற்குமா, பழைய ஆள் நிற்குமாங்கிற கேள்வி இருக்குது. இது பிரச்சனை தான். ஐயா ஒரு முடிவு பண்ணிட்டார். எனக்கு இல்லாத கட்சி யாருக்கு இருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, பார்த்துக்கிறேங்கிற முடிவு வந்துட்டார் அவர். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வளரக்கூடியவங்க நீங்கள் தான். அன்புமணி தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற கதை தான் இது.
வீம்புக்கு பண்ணுற வேலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அமித்ஷாவோ இன்னைக்கு அமித்ஷா வந்து எடப்பாடி அதிமுக ஒப்படைச்சிட்டாரு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனையை. சரி, இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு தடவை தைலாபுரம் தோட்டத்துக்கு சிவி சண்முகம் போனார். இன்றைக்கி அன்புமணி நடையா நடந்துட்டு இருக்காரு. எடப்பாடிகிட்ட ஒரு ஃபோன் நேராக பேசணுன்ட்டு எடப்பாடிகிட்ட வரைக்கும் பேச முடியல, சொல்லிட்டாராம் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்கன்ட்டு. இது வந்து கண்டிப்பாக ராமதாஸ் தரப்புக்கு போயிருக்காரு. என்ன நினைப்பாரு, கரெக்டுப்பா எடப்பாடி பண்ணது ரைட், அப்பா பையன் சண்டையில் 2 பேரும் வந்தால் தான் பேசணும், அதான் பெரிய மனுஷன் நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா. இப்போ எடப்பாடி சாதுரியமாக தான் சில வேலைகளே பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று. இன்னொரு பக்கம் தேமுதிக ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு கொடுத்தாச்சு, எங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு பிரேமலதா கேட்குறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, ஏன்பா மற்ற கட்சிக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன சத்திரமா, எங்கள் கட்சியில் இருக்க உங்களுக்கு கொடுக்க வேணாமா? ஏன்னா இன்பதுரை உங்களுக்கு தெரியும், பல வழக்கில் வாதாடினவர். அதே மாதிரி இதை இன்னொருத்தர் போட்டிருக்காங்க, அவரும் பிஹெச்டி படித்தவர், நிறையா மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் தான். இப்படி படித்தவர்கள் அங்கே போனால் தாங்க நல்லது. நம்ம தொடர்ந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ராஜ்யசபாங்கிறது என்னங்க, இப்போ பேசணும். ராஜ்யசபாவுக்கே போகாத அன்புமணி எங்கே புவர் பர்ஃபார்மன்ஸு போய் பேசுறது இல்லை. வக்பு வாரிய மசோதா மிக முக்கியமான பிரச்சனை வருது, அன்றைக்கே ஒரு பாராளுமன்றத்துக்கு போகல. பிஜேபியோடைய கைபாவே ஆகிட்டார். எப்படி ஓபிஎஸோடைய பையன் ரவீந்திரநாத் வந்து மோடி ஃபோட்டோ வச்சிருப்பார் பாக்கெட்டில், அதே அளவுக்கு இவருக்கு சங்கி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அண்ணாமலையோட பாரத் மாதாக்கின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அவர், என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ தேமுதிகவோட நிலைமை, எப்படியும் தம்பியை வந்து எம்பி ஆகணுங்கிறது பிரேமலதாவோட ஆசை. அவங்க தம்பி சுதீஷ் டெல்லிக்கு போகிறது நல்லதா தமிழ்நாட்டுக்கு, இல்லை இன்பதுரை வழக்கறிஞர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி நாலேஜ் உள்ள ஒருத்தர், இந்த 2 பேரையும் அதிமுக அனுப்புறது இவங்க நல்லதா, நீங்களே சொல்லுங்கள். 1 வருஷம் பொறுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிரேமலதா கோவப்படுறாங்க. பிரேமலதா கோவம் நியாயம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. சார், அரசியலில் வந்து நியாயம் அநியாயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான். பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து, அதாவது வந்து 1ஆம் ஆண்டு நினைவுக்கு அனுமதி கொடுக்கல ஸ்டாலின் அரசுன்னு அவங்களே நடந்து போனாங்க. அவங்களுக்கு தெரியும், எல்லாரும் கண்டிச்சாங்க. அண்ணாமலையிலேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாருமே திமுக கண்டிச்சாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கும் கலைஞருக்கும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப நட்பாக இருந்தோம்னு இப்போ ஒரு உருட்டுறாங்க. இது என்னென்னா, எங்ககிட்ட ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையும் விட்டுட்டு அதையும் உட்காந்துருக்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக போனால் 3 சீட்டு கிடைக்கும். மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவங்க அதிமுக போகணுங்கிறாங்க. ஏற்கனவே விஜய் பிரபாகரனை கூட்டு வந்ததுனால 2-3 பேருக்கு அதிருப்தி, ஒருத்தர் கட்சி விட்டே போயிட்டார். இன்னும் கட்சி கரையக்கூடிய வாய்ப்பை பிரேமலதா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது முதலையாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்தார், இன்றைக்கி விஜயகாந்த் இல்லாத சூழ்நிலையை பிரேமலதா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அரசியலில் எல்லாத்துலேயும் பொறுமையை முக்கியம் அறிஞர் அண்ணா சொல்லுவார். அதுதான் இவங்களுக்கு மேற்கோள் காட்ட வேண்டியதாக இருக்கும். தேமுதிக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சீண்டி அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டு இது பெரிய அளவுக்கு ஆகும்னு நினச்சி கடைசியாக மொக்க வாங்கி மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ என்னென்னா, அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக ஐடிவியும் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு இருக்குங்கிறது ஈஸியாக புரியும். ஒன்று வேணாம், இன்றைக்கி நீங்கள் காலையில் சன் டிவி செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி போட்டிருக்காங்க, மது குடிப்பவர்கள் எண்ணிக்கை வந்து இந்தியாவிலே அதிகம் உள்ள மாநிலம் யூபியில் தான் மதுவில் அதிக வருமானம் வருது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்டோரி. நமக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், எதுக்கு யூபியும் பீகாரையும் நம்ம பார்க்கணும்? தமிழ்நாட்டில் மது இல்லாத நீங்கள் தானே சொன்னீங்க, படிப்படியாக குறைக்கணும்லாம் ஜெயலலிதாமா சொல்லி ஓரளவுக்கு குறைச்சி, நீங்களும் குறைங்க. அதை விட்டுட்டு சரி நீங்கள் விற்கிறீங்க, ஒழுங்காக கூட விற்கிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா செய்தி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பாருங்கள் இப்படி நடக்கிறது, அங்கே பாருங்கள் இப்படி நடக்கிறது. சன் டிவியுடைய விஷமத்தனமும் தெரியும். ஒரு காலத்தில் நடுநிலை, ஓரளவுக்கு நடுநிலையாகிறத சன் டிவி இன்றைக்கி எந்த ரேஞ்சில் போயிடுச்சுன்னு தெரியும். சன் டிவி முதல்ல நியூஸ்லேயே சன் டிவி தான் ஃபேமஸாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், பாலிமர் நியூஸ் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. சன் டிவி எங்கே இருக்குது? 2வது 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. இன்னும் அடங்கின மாதிரி இல்லை. அதாவது இன்றைக்கி வந்து தயாநிதி மாறன் அவர்கள் சேகர் பாபுகிட்ட இல்லை வந்து உதயநிதி பின்னால் போய் நிற்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்கார். அந்த நிலைமை தான் இருக்குது. இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில் இவங்க இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சன் டிவி மீண்டும் கீழே போவதை யாராலும் தடுக்க முடியாது. வேறு என்ன சொல்கிறது? நீங்கள் தொடர்ந்து அதே மாதிரி வந்து சுதீஷ்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு. நைட்டு முதல்ல நியூஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி தான். சுதீஷ்க்கு எம்பி சீட்டு ஏன் வேணும்னே வந்து அந்த 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 சுதீஷ்க்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அதிமுக கொந்தளிக்கணுமா? அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. சன் டிவியோட நம்பகத்தன்மை போயிடுச்சே. இது வந்து இப்படி கலாநிதி மாறன் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா, அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. அவர் இருந்தால் அது மாதிரி பண்ண மாட்டாருங்க.
இது அங்கே இருக்கக்கூடிய எடிட்டருடைய கைவண்ணம். ஏன்னா அவர் வந்து ஒரு திராவிடர் கழகத்தில் பொண்ணு எடுத்திருக்காரு. கொஞ்சம் எப்படின்னா அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு திராவிட மாப்பிள்ளைனே சொல்லலாம். வேற என்ன சொல்கிறதுன்னு நம்ம புரியல. இப்படி முட்டு கொடுக்கறதுனால சன் டிவியோட தரம் இறங்கிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. ஒரு காலத்தில் எப்படி இருந்த சன் டிவி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதாகுது. மற்றபடி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பல வியூங்கள் அமைத்திருந்தாலும் இன்னும் அவருக்கும் தெரியும் டஃப்பாக தான் போயிட்டு இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணணும்னு. ஏன்னா ஏடிஎம்கேயோட ஐடி விங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த பக்கம் திமுகவுடைய ஐடி விங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதையும் நம்ம உணர முடியுது. பொறுத்து இருந்தால் இதை நம்ம பார்க்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.